அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. ஆன்மீக ரீதியாக அமாவாசை எவ்வாறு மகத்துவம் நிறைந்த ஒரு திருநாளாக பார்க்கப்படுகிறதோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் ரொம்ப மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுது. அந்த வகையில் அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாகும், தாக்கத்தையும் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னு வந்தாலே அதீத சக்தி நிறைந்த ஒரு நாளாக, ஒரு திதியாக கருதப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படின்னாலும் 12 ராசியில் ஒன்றான கிரக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை பற்றின விரிவான விளக்கத்தை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகையில் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, நவக்கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பெரும்பாலும் அந்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் அந்த விஷயங்களை நடத்தும் போது பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் வராத வண்ணம் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். ஆனாலும் சிறு அளவிலாவது நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிலும் குறிப்பாக ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது இல்லை வண்டியை ஓட்டும் போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதிலும் குறிப்பாக பொருளாதாரம், நிதி நிலைமை உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான நிலை காணப்படுங்க. திடீர் பண பற்றாக்குறை ஏற்படலாம். இல்லை ஒரு சிலருக்கு பண திண்டாட்டம் ஏற்படலாம். கையில் இருப்பு இல்லாமல் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு கரைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் அடுக்கடுக்காக நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க. நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்கவும் கூடாது. ஆனாலும் ஒரு சில அன்பர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகும். இருந்தாலும் அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதனால் குறைந்த வட்டியில் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கிறதையே தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ரொம்ப முடியலை, ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னா மட்டும் குறைந்த வட்டியில் கடன் வாங்குங்க. அதை உடனே திருப்பி செலுத்தி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாங்க பாருங்கள். உடனே திருப்பி செலுத்துவதற்கான முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபடுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக உருவாகும். இந்த பயணங்களின் காரணமாக வீட்டை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஒரு சில அன்பர்களுக்கு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியம். அதாவது பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. பயணங்களின் போது நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீதும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று.
தொழில் வியாபாரம் ரீதியாக மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய தொல்லைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியிலையும் சிறு சிறு சலசலப்பு, கருத்து வேறுபாடு போன்றவை உருவாகத்தான் செய்யும். அதே மாதிரி குடும்பம் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குடும்பத்திலையும் கணவன் மனைவி கிட்ட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் உருவாகலாம். இந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் கருத்து வேறுபாடு உருவாகிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுது அப்படின்னும்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அனுசரணையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் குடும்பத்தில் உருவாகாது. அதே மாதிரி தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் ஏற்படாது. இதன் காரணமாக பிரிவினை உங்களுக்கு உருவாகாது. அதனால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் பிரச்சனை வருது, வாக்குவாதம் வருது அப்படின்னும்போது நீங்கள் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி பிள்ளைகள் இடத்துல அதிகப்படியான கண்டிப்பு இருக்கக்கூடாது. அவர்கள் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்கள். ஆனால் ரொம்ப கண்டிப்போடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய சொல் பேச்சு மீறி நடக்கக்கூடிய செயல்கள் விபரீதமாக முடியும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் செல்லலாம், ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீகம் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோவில் திருப்பணிகள் மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களுக்கு சென்று தரிசிப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள், அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடு எழலாம். அதாவது உங்கள் தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கிட்ட ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுலையும் நீங்கள் வேகம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம். அதனால் கவனமாக படிப்பது அவசியங்க. சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைனா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும். கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க. அதிக சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறலாம். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் சற்று குறைவாகவே இருக்கும். உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்க பெறுகிறதுங்க. அதே மாதிரி செயலில் வேகமும் பிறக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாக துறைகளை சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க, விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க. அதே போல் நிலம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப்பெறுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையினர் எண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சமுதாய நல பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியுங்க. வெளியூர் வெளிநாடு தொடர்பு அதிக அளவில் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம். வேலை சுமை இருக்கத்தாங்க செய்யும். பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு திடீரென்று யோகம் கதவை தட்டும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். வேற்று இன மதத்தவர்கள், மொழியினரால் ஆதாயம் அடைவீங்க. சிலர் வியாபார நிமித்தமாக அண்டை மாநிலம், வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் தங்கள் சுய தொழில் மூலமாக தங்கள் வட்டாரத்தில் பிரபலமாவாங்க. நல்ல வருவாயை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. அதே மாதிரி
இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் பண பற்றாக்குறை வந்தாலும் கூட கடைசியில் தேவையான நேரத்தில் எங்கிருந்தாவது பணம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் சில தடை தாமதம் உண்டாகி பிறகு காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் பணவரவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.